கடலூர் மக்களவைத் தொகுதி முழுவதும் கள ஆய்வு செய்திருக்கும் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், கடலூர் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரைக்கும் உலகின் மிக பழமையான தொழில்கள் அப்படின்னு சொல்லப்படும் நெசவு, விவசாயம், மீன்பிடின்னு 3 தொழில்களுமே உயிர்ப்போடு இருக்கும் ஒரு தொகுதியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தொழில்துறையும் பிரதானமாக அங்கு இருக்கிறது. நீங்கள் அந்த தொகுதி முழுவதும் பயணித்திருக்கிறீர்கள். அங்கு இருக்கும் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? கணேஷ், கடலூர் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பிரதான பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனை இருக்குது. இந்த பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும், தொடர்ந்து போராட்டி வரும். அதை நிறைவேற்றி தர வேண்டும்னு குரல் கொடுக்கிற விவசாய சங்க தலைவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மீனவர் சங்க தலைவர்கள் அவர்களுக்கு நம்மளிடம் இருக்கார். அவரிடம் இந்த கோரிக்கைகளை நம்ம நேரடியாக கேட்கலாம். தற்போது நெல்லிப்பம் பகுதியை சேர்ந்த ராமலிங்கம் இருக்கார். அவரோட கேட்போம். சார், நீங்கள் எந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி வராங்க? அந்த பிரச்சனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா? குறிப்பாக இந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் 6 தொகுதிகளும் சேர்ந்து பிரதானமான விவசாயம் கரும்பு தான். அதிகபட்சமாக பயிர் வைப்பது கரும்பு. கிட்டத்தட்ட 40,000 50,000 ஏக்கர் கரும்பு பயிர் செய்து வருகிறார்கள் விவசாயிகள். தமிழகத்திலே மொத்தம் 4 லட்சம் டன் என்றால் அதில் கிட்டத்தட்ட 10-20% பயிர் கரும்பு பயிர் கடலூர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. ஆனால் அதற்குரிய முறையான 6 தொகுதியிலும் சேர்த்து கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்று கூட கிடையாது. தனியார் சர்க்கரை ஆலை ஒன்றுதான் இருக்கின்றது. அதில் அரசாங்கம் அறிவித்த விலையை கொடுப்பதற்கு கூட தனியார் சர்க்கரை ஆலைகள் முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் கடுமையான மின் பற்றாக்குறை, பற்றாக்குறை, உர உயர்வு, இந்த சங்கடங்களில் பயிர் செய்து கொண்டு வருகிறோம். இதை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய அழகிரி அவர்களும் ஒரு விவசாய சங்க தலைவராக இருந்தவர் தான். ஆனால் இதுவரை இந்த கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனையை அவர் ஒன்று கூட முன்னெடுத்து செல்லவில்லை. அதற்கு அடுத்தாற்போல் இந்த நீராதாரமாக இந்த 6 தொகுதியிலுமே நீராதாரமாக இருக்கின்றது பெண்ணையாறு, கெடிலமாறு. இவற்றில் ஒரு தடுப்பணைகளை அதிகப்படுத்தி நீராதாரத்தை பெருக்கினால் கரும்பு உற்பத்தி நன்றாக இருக்கும். அதனால் விவசாயிகளுக்கும் நல்ல பயன் கிடைக்கும், அரசாங்கத்திற்கும் வருமானம் கிடைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இதுவரை விவசாய சங்க தலைவராக இருந்த அழகிரியே ஒன்றும் செய்யவில்லை என்பது விவசாயிகள் மத்தியில் பெரிய குறை. மேலும் நெல்லிக்குப்பம் அந்த பகுதியில் பார்த்தால் புறவழிச்சாலை முதலே இந்த சாலையாக இருந்தது. கஸ்டமர்ஸ் ரோடு இருந்தது. இப்போ கடலூரிலிருந்து நேராக பண்ருட்டி வரை செல்லும் கஸ்டமர்ஸ் ரோடு இருக்கிறது. அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினரிடம் கூறியும் அதை செய்யவில்லை. நன்றி சார். அடுத்தபடியாக நம்மிடம் சிறுபாக்கம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் இருக்கார். அவருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காரு. சார், உங்கள் பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள், என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்கள் பகுதியை பொறுத்தவரை வனவிலங்குகளே மிக அதிகமான கடுமையான தொல்லைகள் விவசாயிகளுக்கு. காரணம், எங்கள் விளைநிலங்களை ஒட்டி கிருஷ்ணாபுரம் வனப்பகுதி, தொழுதூரில் இருக்கும் நாங்கூர் வனப்பகுதியிலே கவரி வகை மான்கள், புள்ளிமான், கிளைமான், பன்றிகள், குரங்குகள், மயில்கள் என்று நிறைய வகையான விலங்குகள் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அங்கே வனப்பகுதியிலே தேவையான நீர்கள், உணவுகள் கிடையாது. அந்த உணவு பண்டங்களையும் தண்ணீரையும் தேடி எங்கள் விளைநிலங்களை தேடி எல்லாம் நாங்கள் பயிர் செய்திருக்கும் பயிர்களை நாசம் செய்து வருகிறது. அதுவும் தின்றபாடு கிடையாது. விளைச்சலை எடுத்து நாங்களும் முறையாக அது விற்றதாக கிடையாது. ஏறக்குறைய ஒரு 20,000 ஹெக்டேர் பரப்பளவிலே இந்த வகையான குரங்குகளும் பயங்கரமாக தொல்லைப்படுகிறது. எந்த விவசாயம் செய்தாலும் அந்த விவசாயத்தை பாதிப்படைப்பதற்கு ஒரு விலங்கு அங்கே இருக்கிறது. மக்காச்சோளம் பருத்திகளை செய்தால் மான்களை சேதப்படுத்துகிறது. மரவள்ளிகளை பயிர் செய்தால் பன்றிகள் பயிர் செய்கிறது. நெல்லுகளை பயிர் செய்தால் அது மயில்கள் உருவி விடுகிற அந்த மணிக்கதிர்களை. அந்த வனவிலங்குகள் எல்லாம் வெளியிலே வராமல் இருக்க அதற்கு தேவையான நீர்களும் நிலத்தடி நீரை பெருக்குவதற்கும் வனப்பகுதியிலே அதற்கு தேவையான உணவு பண்டங்களை பெருக்குவதற்கும் வனப்பகுதியிலேயே அதை விட்டு வெளியில் வராமல் இருப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுவரை மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அடுத்தபடியாக நம்மிடம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிஜாமுதீன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய தொழில் மாவட்டம். என்எல்சி ஆசியாவிலே மிகப்பெரிய மின்திட்டம், சுரங்கம். ஆனால் அங்கே வேலை செய்கிற பல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான பணி நிரந்தரத்துக்கு கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் எந்த முயற்சி எடுக்கவே இல்லை. கடலூர் சிப்காட்டில் அதிகமான ரசாயனம் சார்ந்த தொழில் கொண்ட
தொழிற்சாலை அதிகமாக இருக்குது. இங்கே கூட இந்த பகுதி மக்கள் வந்து நிலத்தை கொடுத்து அந்த வீடை இழந்தவங்கெல்லாம் வேலை வாய்ப்பு தருகின்ற தொழிற்சாலை இந்த பகுதியில் வேணும்னு சொல்லி நீண்ட காலமாக வந்து குரல் கொடுத்து வராங்க. இதை போன்ற இங்கே வேலை வாய்ப்பு தருகின்ற தொழிற்சாலை வேணும்னு சொல்லி கடலூர் பாராளுமன்ற அழகிரி வந்து பாராளுமன்றத்தில் எந்த குரலையும் கொடுத்தது கிடையாது. இங்கே ரசாயனம் நீங்கள் அடுத்தபடியாக நம்மிடம் வந்து மீனவ சங்க தலைவர் சுப்புராயன் இருக்கார், அவரிடம் கேட்போம். சார், உங்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்க? அந்த கோரிக்கையில் இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டுள்ளதா? நம்ம சுனாமி எடுத்து ஆழிப்பேரல் எடுத்தது, ஆழிப்பேரல் ஆயிரக்கணக்கில் மக்கள் உயிரிழந்தாங்க. உயிரிழந்த காரணம் தான் மக்கள் வந்து இந்த தடுப்பணை போடணும், கல்லை கொட்டணும், இதெல்லாம் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுள்ளோம். இது வரைக்கும் நம்ம பாராளுமன்ற எம்பி அதெல்லாம் அது வலியுறுத்தியோ எதுவும் அவர் மத்திய அரசு மாநில அரசு வலியுறுத்தவும் இல்லை மத்திய அரசு பணம் வாங்கியோ இல்லை வந்து அவரோட அதுக்குள்ளே ஒரு மீனவர் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் அவரை கேட்டால் நம்ம சொல்ல நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு சொல்கிறேன். ஆனால் கடலூர் மக்களை பொறுத்த வரைக்கும் தூண்டில் வளைவு போடணும், அந்த மக்களுக்கும் தூண்டில் வளைவு போடணும். அடுத்தது கல்லை கொட்டி அந்த கடலை பாதுகாக்கிறது கல் கொட்டி. ஏன்னா அப்போ தான் மீனவர்கள் வந்து எந்த அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ முடியும். அதற்கு உள்ள கணேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, மீனவர்கள் வந்து ஒரு தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும், கடல் பகுதியிலிருந்து கிராம பகுதிக்கு நடுவில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ராமலிங்கம் பொறுத்த வரைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு எந்த விதமான ஆலைகளும், அதாவது கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இங்கே கொண்டு வரப்படவில்லை, தடுப்பாணைகளை கொண்டு வரவில்லைன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் வந்து சிறுபாக்கம் பகுதியில் வந்து வனவிலங்குகளால் தொல்லைகள் இருக்குது, அந்த வனவிலங்குகள் வெளியே வராத அளவுக்கு சுற்றுச்சுவர் வந்து வேலிகள் அமைக்க வேண்டும், அப்படி அமைத்தால் தங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியும், இல்லை என்றால் 20,000 ஏக்கர் அளவுக்கு தற்போது வந்து நிலத்தை வந்து சும்மா போட்டு வைத்திருக்கோம் சொல்லிட்டு அவரோட கோரிக்கையாக இருக்குது. கணேஷ், ஸ்ரீதர், உங்களோடு இருந்த பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் சொன்ன அனைத்தையும் கேட்டும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி. கடலூர் மக்களவை தொகுதி பற்றி உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று விரிவாக அலசினோம். தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் பற்றி மட்டுமின்றி எம்பி செய்தவை செய்யாதவை, அவர் கொடுத்த விளக்கங்கள் என்று அனைத்து கோணங்களிலும் கடலூர் தொகுதியை நாம் அலசி பார்த்தோம். நாளை மேலும் ஒரு மக்களவை தொகுதி பற்றி பார்ப்போம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.